பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். விசேஷமாக குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அப்படின்னு குணசாலியான ஸ்திரீயை குறித்து நிறைய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் விசேஷமாக இப்போ நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்ன தெரியுமா? 30வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, சௌந்தரியத்தையும் அழகையும் நம்பி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த உலகத்தில் பெருசாக இருக்குது. யார் ரொம்ப அழகாக இருக்காங்க, யார் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் அப்படிப்பட்ட ஜனங்களை நோக்கி, அப்படிப்பட்ட பெண்களுடைய மனநிலைமை மாறி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர்களெல்லாம் புகழ்கிற தேவன் புகழ மாட்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புகழப்படுவாள். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளையாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். தெய்வ பயம் தேவை. இன்றைய தினத்தில் தெய்வ பயம் இல்லாததுனால தான் அழகுக்கு முக்கியத்துவம் தராங்க, சௌந்தரியத்துக்கு முக்கியத்துவம் தராங்க. நிறைய பேர் பெருமைகளுக்கு, பிரஸ்தாபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பணத்துக்கு முக்கியம் கொடுத்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் அவர்கள் இழந்து போகிறார்கள். ஸோ வசனத்தின்படி பார்த்தா குணசாலியான அவள் எப்பேற்பட்டவனா, அவள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாய் அவள் காணப்படுவாள். ஆமென், அல்லேலூயா. எந்த மனுஷருக்கு முன்பதாகவும் அவள் விழுந்து போக மாட்டா. எந்த மனுஷன் முன்பதாகவும் அழகோ பொருளோ என்ன காண்பித்தாலும் அவள் விழ மாட்டா. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவள் விலகுகிற பிள்ளையாய் காணப்படுவாள். ஆமென், அல்லேலூயா. இங்க குணசாலியான ஸ்திரீயை குறித்து நிறைய காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருந்தாலும் இது விசேஷ விதமா ஏன் சொல்லப்படுதுன்னா, இன்றைக்கு பெண்களுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள், தன்னை தானே வஞ்சனையாய் அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அழகு என்று சொல்லி தங்களை தாங்களே தேவையில்லாத காரியங்களுக்கு மிகைப்படுத்தி கொஞ்சம் நினைக்கிறதுனால அது ஆசீர்வாதத்தை கொடுக்காது என்பதுதான் இன்னைக்கான பிரசங்கம். ஸோ எது ஆசீர்வாதம், எது முக்கியமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பயந்து தேவையற்ற காரியங்களை விலக்கி காத்துக்கொள்வதை தேவன் விரும்புவார். தேவனுக்கு பயந்து எல்லாவற்றத்திலும் ஒழுக்கத்தோடு அடக்கத்தோடு வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அதுதான் வசனம் 31வது வசனம் சொல்லுகிறது, அவள் கையின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழட்டும். ஆமென், அல்லேலூயா. இதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இங்க பேதுரு விதமாய் சொல்லுகிறாரு, சௌந்தரியத்தை குறித்தும் அழகு குறித்தும் நிறைய பேர் ஏமாந்து விழுந்து போறாங்க. ஆனா எது தெரியுமா அழகு, எதுனா உள்ளான நம்மளுடைய அலங்கரிப்பு தான் அழகானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்க, நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருப்புன்னா, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, உள்ளான அலங்கரிப்பு, உள்ளான சௌந்தரியம், உள்ளான அழகு, இதுதான் ரொம்ப தேவையானது. அதுக்கு அடுத்து 3வது வசனத்தில் சொல்லுகிறாரு, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களால் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டாம். அது அலங்காரம் இல்லை, அந்த சௌந்தரியம் வீணாச்சே, அந்த அழகு வீணாச்சே. அதை குறித்து தேவன் இங்கே சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறாரு, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம், அமைதியுள்ள ஆவி, ஸோ இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமென், அல்லேலூயா. ஸோ அருமையான பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பயபக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கேயாவது ஒரு இடரல் வந்ததுன்னா, ஸோ தேவையில்லாத காரியங்களுக்கு, புகழ்ச்சிக்கு, தேவையில்லாத அலங்கரிப்புக்கு, தேவையில்லாத அழகு வீண், இந்த காரியத்துக்கு பின்னாடி போய் நம்ம விழுந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? சபைக்கு வரும்போது ரொம்ப நேர்த்தியா அழகான உடையா இருக்குது, அழகான பேச்சா இருக்கு, ரொம்ப நல்லா வரும். ஆனால் சபைக்கு வெளியில போகும்போது நம்ம எப்படி ஆயிடுறோம்னா, எல்லா ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருடைய சூழ்நிலைகள் மாறி போகுது. அது உடையாகட்டும், நடையாகட்டும், பேச்சாகட்டும், எல்லாமே வித்தியாசப்படுகிறது. இல்லை, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க வெளியான அலங்கரிக்கப்பே பெரிய அளவுல நீங்க பெரிய காரியமா செய்றீங்க. அப்படிதான் பேதுரு சொல்லுகிறாரு, நீங்க புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆபரணங்களை போயிட்டு கொண்டு, புது புது வஸ்திரங்களை தரித்து கொண்டு நீங்க மேன்மையானவைகளை தேடுறீங்க, அதுதான் அலங்கரிப்பு நினைக்கிறீங்க. அது இல்லை, அது தேவன் விரும்பவே இல்லை. அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதே கிடையாது. எதுனா அழியாத அலங்கரிப்பா இருக்கணும். எப்பொழுதும்
இப்போனா உலக பிரகாரமா இருக்கட்டும், சபையாகட்டும், நீங்க பரலோகம் போனா எங்க போனாலும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல உங்களை அலங்கரிப்பு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம், அமைதியுள்ள ஆவி, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும். இதுவே தேவனுடைய பார்வையில். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, தேவ சமூகத்துல இந்த வேளையில அலங்கரிப்புன்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். அது ஒன்னே ஒண்ணுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதை விட்டுட்டு வேற எதையுமே கர்த்தர் கேட்கல. தேவன் உங்களை புகழணுமா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணுமா? ஸோ கர்த்தருக்கு பயந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி நம்ம தவறுதலா எந்த இடத்துக்கும் கடந்து போகக்கூடாது. ஸோ தேவனுக்கு பயந்து எல்லா இடங்களிலும் ஒரே நிலையாய் பேச வேண்டும், ஒரே நிலையாய் உடுக்க வேண்டும், ஒரே நிலையாய் சாந்த அமைதியோடு இருக்க வேண்டும் என்று நாம் உணர்வுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் அவர் நீதிமொழிகளை ரொம்ப அழகா முடிக்கும் போதே சொல்லுகிறார். நீங்க அப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். பயந்து ஸ்திரீயை கர்த்தருக்கு பயந்து நடந்து கர்த்தரால் நீ புகழப்படுவ. புகழப்பட்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உன் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ பெண்களாகிய நாம குணசாலி உள்ள பிள்ளைகளாக நாம அமைதியுள்ள ஆவியோடு சாந்தத்தோடு உள்ளான அலங்கரிப்பை பெற்றுக்கொண்டு சௌந்தரியத்தையும் அழகையும் வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டு கர்த்தருக்கு பயந்து சகலவற்றத்திலையும் நம்ம விளையேற பெற்ற முத்துக்களாய் வாழ்வோம். நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் உங்களை கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் தர காத்திருக்கிறார். நீங்கள் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், அவருக்கு பயந்து அவருக்கு எல்லா இடங்களிலும் ஒரே நிலையாய் நீங்கள் வாழ்ந்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின இந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று வசனம் சொல்கிறதே. உமக்கு பயந்து ஆண்டவரே நாங்கள் நடக்கக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளிடுவீராக. இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பயந்து நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே. புறம்பான அலங்கரிப்பா இருக்கிற அலங்கரிப்பை குறித்து கவனமா இருக்கவும் ஆண்டவரே, அது வஞ்சிக்க கூடாதபடிக்கு அந்த அழகு வீண் என்பதை புரிதல் ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் ஒரே நிலையாய் ஆண்டவரே செயல்பட கிருபை தாங்க. அது வீடாகட்டும், சபையாகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், எங்கே எந்த இடத்துல பெண்கள் போகிறார்களோ, எந்த இடத்துல எல்லாம் பாவிக்கிறார்களோ, எல்லா இடங்களிலும் சாந்த அமைதியுள்ள உள்ளான புறம்பான அலங்கரிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவங்களை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளிடும். தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். ஆண்டவர், நீ சொன்ன வாக்குத்தத்தின்படியே கர்த்தாவே அவள் கைகளின் பலனினாலே அவள் கொடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து அவங்க செய்கைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அவளை நீர் வழி நடத்துவீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. இங்க கேட்கிற ஒவ்வொரு வீட்டாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உள்ளான அலங்கரிப்பை குறித்து பயபக்தியோடு உமக்கு வாழ கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதா எல்லா வியாதி விக்கனங்கள் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் கொடுத்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபித்து இந்த உபவாச ஜெபத்தில் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.